அஸ்ஸலாமு அலைக்கும். திங்கக்கிழமை அன்னைக்கு 2 ஃபங்ஷன்ங்க. ஒண்ணு வந்து கல்யாணம், ஈவினிங் வந்து பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு. நம்ம ஒரு ஃபங்ஷன்னாலே விட மாட்டோம். 2, 2 ஃபங்ஷனுக்கு விடுவோமா? ஒரு வழியா கிளம்பி மண்டபத்துக்கு போயாச்சு. இவங்க வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க வர்றதுட்டிக்கு நாங்க நின்னுகிட்டு இருந்தோம். வந்ததுக்கப்புறம் மண்டபத்துக்குள்ள போயாச்சு. பாருங்க எவ்வளோ லைன் இருக்குன்னு சொல்லிட்டு கியூல நின்டாங்க பொண்ணு மாப்பிள்ளைய விஷ் பண்றதுக்கு. அந்த க்ரௌடுலயும் எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெத்தல பாக்கு போட்டோம். இது வந்து தமிழ்காரவ கல்யாணம் தான். வெத்தல பாக்கு கண்டிப்பா இருக்கும். கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள பூனைக்குட்டியோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். பாருங்க எப்படி விளையாண்டேன். குட்றா நான் நான் உருட்டி விடுறேன் இப்ப அப்படி சொல்ற மாரி இருந்துச்சு. அதோட உட்காந்து லீடோ விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. ஏன் சான்ஸ இவன் எடுத்துட்டானா? பார்க்குறத பாருங்க. டக்குன்னு திரும்ப அப்படியே ஒரே சிரிப்பா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே வந்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி ஆயிருச்சு. நல்ல ஒரு மாம்பழ கலர் டாப்பு, லெஹங்கா, அ துப்பட்டா வந்து மெரூன் கலர் அ போட்டு அதே மண்டபத்துல தான் பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு பர்த்டேயோ அவன் பேரும் ஜிஷான் தான். பாருங்க குட்டியா, கியூட்டா, அழகா இருக்கான்னு சொல்லிட்டு. மத்த நாள்லாம் குழந்தைங்க நல்லா விளையாண்டுட்டு இருக்கும். என்னைக்கு பிறந்த நாளோ அன்னைக்கு சிடு சிடுன்னு விழுவாங்க. இந்த குழந்தை பாருங்க எவ்வளோ அமைதியா, கியூட்டா, அழகா கேக் கட் பண்ணி அவங்க மம்மி, டாடி 2 பேரும் ஊட்டி விட்டாங்க. கேக் கட் பண்ணி எல்லாருக்குமே குடுத்தாச்சு. அப்புறம் ஒரு ஜூஸ் குடுத்துருந்தாங்க, ஃப்ரூட்டி. அதையும் சாப்பிட்டு பக்கத்திலேயே 360 ரிங் லைட்டும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் கொஞ்சம் வீடியோ, ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். அப்படியே சாப்பிட கீழ வந்தாச்சு. புலாவ், பூரி, மட்டர் பன்னீர், சிக்கன் கிரேவி, மட்டன் ஆ இதெல்லாம் தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு. சாப்பாடு ஒண்ணு ஒண்ணும் அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. ரஸ்மலாயும் வச்சிருந்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டு அப்படியே மேல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். இந்த போலார் பியர் பார்த்தீங்களா, எவ்வளோ கியூட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, அதோட போய் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். குட்டி ஃபங்ஷனா இருந்தாலும் ரொம்பவே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு எவ்வளோ என்டர்டெயின்மென்ட் இருந்துச்சு தெரியுமா? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி அங்கேருந்து கிளம்பியாச்சு.